அன்பான பமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 748 அப்பா செட் 748 பார்ட் 748. நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, நேட்டியான் சிலாப் நாங்கள் சிலாப் படிச்சுனாங்க தானே, அதில் இருந்து கொஞ்சம் எக்ஸர்சைஸ் செய்ய போகிறோம். சரியா? சிலாபில் இருக்கிற எக்ஸர்சைஸ். ஓகே, அது என்னன்றதை உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு, நேற்று உங்கள்கிட்ட 4 கேள்விகள் கேட்டிருந்தேன்னா, முதலாவது கேள்வி பேக் என்றா மோதிரம் ரிங், ரெண்டாவது கேள்வி பால் என்றா பந்து பால், மூன்றாவது கேள்வி லுன் என்றா சந்திரன் மூன், நான்காவது கேள்வி க்ளோஸ் என்றா மணி பெல். இந்த 4 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜெயமலர் அவர்கள், வாணி அவர்கள், நேவிஸ் அவர்கள், ராஜினி அவர்கள், பத்மினி அவர்கள், உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, அதே மாதிரி ஜெயமலர் அவர்கள் கொஞ்சம் எக்ஸர்சைஸ் தந்திருந்தேன் தானே, அந்த எக்ஸர்சைஸ் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட், எல்லா சொற்களுக்கும் நல்லா அழகாக அல்ஃபபே அது இல்லையா, அல்ஃபபே அந்த வாயல் அதில் தான் அந்த கேள்விகள் தந்திருந்தேன். அவ்வளோத்துக்கும் சரியாக பதில்கள் தந்திருக்கிறீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜெயமலர் அவர்களுக்கு கூறிக்கொண்டு, நீங்கள் அப்படி செய்யக்க உங்களுக்கு இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு பிரயோசனமாக இருக்கு. ஓகேயா? எழுத்து பிள்ளைகள் வராது, எங்கே என்ன போட வேணுமென்றது எங்களுக்கு தெரிய வரும். இப்போ நாங்கள் தமிழ்லையும் அப்படித்தானே, இப்போ இவ்வளோ எழுத்து பிள்ளை விடுவோம், அப்போ நாங்கள் அதை எழுதி செய்தோம்னா எங்களுக்கு எழுத்து பிள்ளைகள் வராது. அதே மாதிரி தான் ஃப்ரெஞ்சுக்கும். ஓகேயா? சரி, எல்லோருக்குமே நன்றிகளையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கி இப்போ படிக்க போகிறேன்டா, remettre les syllabes en ordre et écrire le mot. அதாவது remettre les syllabes en ordre et écrire le mot. இப்போ ரூமெட்ருண்டா இந்த ஓர்டர் மாறி இருக்குது. சரியா? இதை நான் சிலாபாக தான் பிரிச்சிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு இதில் நீங்கள் ஸ்லாபையும் படிக்க போகிறீங்க. ஆனால் இதில் கொஞ்சம் சில இப்போ நான் தராத புது சொற்களும் இதுக்குள்ளே இருக்குது. ஓகேயா? அதே மாதிரி எக்ரி லுமோ, இப்போ இதை முதல் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த வேர்டை இதில் நீங்கள் எழுதணும். அது என்ன வேர்டுன்றதை இதில் எழுதணும். இப்போ இது பாருங்கள், இது என்னவா இருக்கும், நான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். இதில் ஜ ஹோ மா அப்படி இருக்குது. அப்போ இது என்னவா இருக்கும், ஹோ மா ஜ, ஹோமாஜ். சரியா? ஃப்ரோமாஜ். அப்போ ஹோ முன்னுக்கு எஃப்ஆர்ஓ வரும். அப்போ இங்கே நீங்கள் எஃப்ஆர்ஓ போட்டுட்டு எம்ஆர்ஜே ஹோமாஜ். சரியா? அதே மாதிரி இது எல்லாம் நீங்கள் செய்ய வேணும். இதெல்லாம் நாங்கள் அல்ஃபபேயில் படித்த சொற்கள்லாம், ஒன்றும் புதிய சொற்கள் கிடையாது. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இது ஓகே, இது நான் உங்களுக்கு க்ளூ தரேன். நாங்கள் ஸ்கூல் ஐட்டம்ஸ் படித்தாங்க. ஓகே, இது மரக்கறி, இது ஒரு இடங்களை குறிக்கும் பொழுது. ஓகே, அப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. இந்த டைப்பை இதெல்லாம் ஒரு ஆடை, ஒரு உடுப்புன்ற பேரில் வருது. சரியா? இது அதுக்கும் ஒரு மரக்கறி தான். இது வீட்டுண்ட அங்கங்களில் இருக்கிறது. அப்படி ஒவ்வொன்றும் இதுகளை நீங்கள் பார்த்து ஏற்கனவே நாங்கள் படித்த சொற்கள்லாம் ஒரு பயமும் இல்லை. நீங்கள் இவ்வளோத்தையும் திருப்பி பார்த்து எல்லாம் உங்களுக்கு இப்போ இதுகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பா தே கு. அப்போ நீங்கள் இது நான் சரியாகவே பிரிச்சுருக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த சிலாப் மாறாத மாதிரியே இருக்கும், மாறாது. அப்போ நீங்கள் கரெக்டாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? இவ்வளோத்தையும் நீங்கள் திருப்பி வீடியோ பார்த்து ஸ்டாப் பண்ணி செய்யுங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸர்சைஸ், இது என்னென்னு சொன்னால் க்ளோஹியே லிஸ்லாப் ஏக்ரி லுமோ. இதை முதல் கொலோர் பண்ணணும், சரியானதை தெரிவு செய்யணும். இந்த நாளில் அந்த வேர்டு என்னன்றதை இங்கே நீங்கள் எழுதணும். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புவா. அப்போ இந்த புவாக்கு இதில் எது சரி வரும்? இப்போ முவாண்டி இருக்குது, முவாக்கு இங்கே எது சரி வரும்? அப்போ இந்த முவான்றது வராது. இந்த 4 சொல்லையும் வச்சு ஒரு சிலாப் தான் வரும்.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புவார் புவார் அந்த இந்த காரன்ஸ் ஒரு புவாரெண்டா பியர்ஸ் சரியா புவாரெண்டா பியர்ஸ் அந்த பழத்தை அதைத்தான் சொல்லுவோம். அப்போ இது வந்து புவா புவார். அப்போ நீங்கள் இந்த பிஓஐக்கு ஒரு கலர் அடிக்கணும். அதே கலர் இப்போ ஜெலோ அடிச்சிங்கன்னா ஆர்இக்கும் அதே ஜெலோ கலர் அடிக்கணும் சரியா. சின்ன பிள்ளையோட ஒர்க் மாதிரி தான். அப்போ இங்கே நீங்கள் அந்த வேர்டை எழுதணும். அதே மாதிரி இது இவ்வளவு உங்களுக்கு நிறைய இருக்குது. வடிவாக ஸ்டாப் பண்ணி ஒரு ஸ்லாபோடு சேர்ந்து நீங்கள் வந்து வேர்டை மேக் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் நாங்கள் படித்த சொற்கள்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, கொஞ்சம் யோசித்தா சரி. ஓகேயா. இந்த 2 பயிற்சிகளுக்கு விடைகளை உங்களிடமிருந்து எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றேன். அதுவரை ஒவ்வொரு நன்றி, வணக்கம் மிஸ்ஸி.